பிரைஸ் த லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தை மூலமாய் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். சங்கீதம் 105 சங்கீதம் 19 கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த குறிப்பிட்ட வேத வசனத்தை வாசிக்கும்போது யோசேப்பை குறித்து இங்கே சங்கீதக்காரன் பதிவு பண்ணுகிறார். கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. இந்த காலை நேரத்திலே இந்த யோசேப்புடைய சரித்திரத்தை நாம் வாசித்து பார்ப்போமானால், இந்த 105 சங்கீதத்திலே சங்கீதக்காரன் அழகாக சில வார்த்தைகளை பதிவு பண்ணி வைத்திருக்கிறார். 16 அவர் தேசத்திலே பஞ்சத்தை வருவித்து ஆகாரம் என்னும் ஆதரவு கோலை முற்றிலும் முறித்தார். அவர்களுக்கு முன்னாலே ஒரு புருஷனை அனுப்பினார். யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, யோசேப்புக்கு ஆண்டவர் சொப்பனத்தின் மூலமாய், தரிசனத்தின் மூலமாய் தன்னுடைய சகோதரர் எல்லாரை காட்டிலும் ஒரு உயர்வான ஒரு மேலான நிலைக்கு நான் உன்னை உயர்த்துவேன் என்று ஆண்டவர் அந்த யோசேப்புக்கு தரிசனம் கொடுக்கிறார். ஆனால் இந்த தரிசனத்தை தன்னுடைய சகோதரிடத்தில் போய் இந்த யோசேப்பு சொல்லுகிறார். இந்த சகோதரர்கள் யோசேப்பை பகைக்கிறார்கள். எங்களை விட நீ உயர்ந்த நிலைமைக்கு வந்து விடுவாயா என்று சொல்லி அவனை பகைத்து அவனை சிறையாக எகிப்துக்கு விற்று போட்டார்கள். ஆனால் அதற்கு முன்னாலே தேவன் அவருடைய திட்டம் என்னென்னா, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் சில ஆண்டுகளில் பஞ்சத்தினால் பாதிக்கப்படுவார்கள். ஆகாரம் என்னும் ஆதரவுகோல் முறிக்கப்படும். எனவே இந்த ஜனங்கள் கஷ்டப்படுவார்கள், நெருக்கப்படுவார்கள் என்பதை அறிந்து இந்த யோசேப்பை அங்கே இருந்து தேவன் எகிப்துக்கு அனுப்புகிறார். அல்லேலூயா. அதற்கு முன்பதாக யோசேப்புக்கு ஆன தரிசனம் கொடுக்கிறார். தன்னுடைய சகோதரர் எல்லாரை காட்டிலும் உன்னை நான் உயர்த்துவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். ஆனால் ஆண்டவர் அந்த யோசேப்பை சிறையாக எகிப்துக்கு அனுப்புகிறார். அனுப்பும் பொழுது அந்த யோசேப்பு அங்கே சிறை கைதியாக இருக்கிறார். அவன் கால்களில் விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். அவன் பிராணன் இரும்பில் அடைப்பட்டிருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ கர்த்தர் சொன்ன அந்த வாக்குத்தத்த வார்த்தைகள் நிறைவேற வேண்டுமானால் அந்த வசனம் அந்த யோசேப்பை புடமிட வேண்டிய அவசியமாக இருந்தது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு தெரியும் இந்த யோசேப்பை ஆண்டவர் பின்னாட்களில் உயர்த்துகிறார். ராஜா ஆள் அனுப்பி அவன் கட்டவளுக்கு சொல்லுகிறார். அவனை அந்த எகிப்து தேசத்துக்கு அதிகாரியாக மாற்றுகிறான். அந்த எகிப்து தேசத்தில் ராஜாவுக்கு இருந்த எல்லா ஆஸ்திக்கும் அவன் அதிபதியாக உயர்த்துகிறார். ராஜாவுடைய வீட்டுக்கு ஆண்டவனாகவும் அந்த யோசேப்பை ஆண்டவர் உயர்த்துகிறார். ஒரு மேன்மையான ஒரு உயர்வை கர்த்தர் கொடுக்கிறார். இந்த யோசேப்பு சிறைச்சாலையிலிருந்து விடுவிக்கப்பட்டு ஒரு உயர்ந்த நிலைமையில் இருக்கும்போது இஸ்ரேல் ஜனங்கள் பஞ்சத்தில் பாதிக்கப்பட்டார்கள். அப்போது நமக்கு தெரியும், அந்த ஆகாரத்துக்காக எகிப்துக்கு வந்தார்கள். எகிப்துக்கு வரும்போது அங்கே யோசேப்பு ஒரு பெரிய அதிபதியாக உயர்த்தப்பட்டிருக்கிறான். இந்த யோசேப்பு தன்னுடைய சகோதரர்கள் எல்லாருக்கும் ஆகாரத்தை கொடுத்து அவங்களை போஷித்து அவங்கள அரவணைத்து அவங்கள ஏற்றுக்கொள்கிறார். அப்போது இந்த சகோதரர்களும் சொல்கிறாங்க, யோசேப்பு, நாங்கள் உனக்கு தீமை செஞ்சோம், நீ எங்கள் நன்மை செஞ்ச அப்படின்னு சொல்லி இந்த யோசேப்புட்ட அதை சகோதரர்கள் சொல்கிறாங்க. அப்போ இந்த யோசேப்பு சொல்கிறார், நீங்கள் தீமை செஞ்சீங்க, அந்த தீமை எல்லாம் ஆண்டு நன்மையாய் மாற பண்ணினார். ஆமென். அது மட்டும் இல்லை, நீங்கள் பஞ்சத்தில் கஷ்டப்படக்கூடாது என்பதற்காக தேவன் உங்களுக்கு முன்னே என்னை அனுப்பினார். அதனால் நீங்கள் வருத்தப்பட வேண்டாம், நீங்கள் மனஸ்தாபப்பட வேண்டாம். நீங்கள் கஷ்டப்படக்கூடாது என்பதற்காக தேவன் உங்களுக்கு முன்னே என்னை அனுப்பினார். ஆமென். அன்பான தேவனுடைய பிள்ளைகள், இந்த காலை நேரத்தில் சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்களை தேவன் அனுமதிப்பார். சில கஷ்டங்களையும், சில நெருக்கங்களையும், சில வேதனைகளையும், சில பாடுகளையும், சில நஷ்டங்களையும் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிப்பார். ஏன் அனுமதிக்கிறார்னா, நம்முடைய வாழ்வின் உயர்வுக்காக. ஆமென். ஒரு நாள் நம்மை ஆண்டவர் உயர்த்துவார், மேன்மைப்படுத்துவார். அநேக மக்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவதற்கு தான் தேவன் இப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள் நம்மை அனுமதிப்பார். எனவே நாம் சோர்ந்து போக வேண்டாம். அல்லேலூயா. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அந்த வசனம் அவனை புடமிட்டது என்றது போல தேவன் நமக்கு கொடுத்த வார்த்தைகள், அந்த வாக்குத்தத்தங்கள் நமக்கு வேண்டுமானால் அந்த வார்த்தைகள் நம்மை சில சமயத்தில் புடமிடும். எனவே நாம் சோர்ந்து போயிடக்கூடாது. அல்லேலூயா. அந்த புடமிடும்போது அது சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். வெள்ளியை புடமிடுவது போல, தங்கத்தை புடமிடுவது போல தேவன் நம்மை புடமிட்டு விலையேற பெற்றவர்களை மாற்றுவார். யோபு சொல்கிறார், அவரை சோதித்த பின்பு சுத்த பொன்னாய் மாறுவேன். அப்போ சோதனைகள், வேதனைகள் வரும்போது
நாம் சோர்ந்து விடக்கூடாது. அது எல்லாம் உயர்வுக்காக. ஹல்லேலூயா. எனவே கர்த்தர் நம்மை உயர்த்த வேண்டுமானால், நம்மை மேன்மைப்படுத்த வேண்டுமானால், அவருடைய வார்த்தை சில சமயம் நம்மை புடமிடும். அந்த புடமிடுகிற அந்த அனுபவத்துக்கு நம்ம ஒப்புக் கொடுப்போமானால், நிச்சயமாக தேவன் நம்மை ஒரு நாட்களை மேன்மைப்படுத்துவார். ஜெபிப்போமா? பரலோக தேவனே, இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த இறைவார்த்தை கேட்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் கர்த்தர் ஆஸ்வதிங்க. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது என்ற வார்த்தையின்படி நீங்கள் எங்களுக்கு கொடுத்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஆண்டவரே அது உண்மையானவைகள். அந்த வார்த்தைகள் நிச்சயமாக நிறைவேறும் என்பதை நான் விசுவாசிக்கிறோம். இந்த வார்த்தை நிறைவேறுமானால் அந்த வசனங்களை எங்களை புடமிடும் என்று நாங்கள் தியானித்தோம். அந்த வசனங்களை எங்களை புடமிடும் போது அந்த புடமிடு அனுபவத்துக்கு எங்களை ஒப்புக் கொடுக்க உதவி செய்வீராக. இந்த இறைவார்த்தை கேட்ட எல்லா தேவனுடைய பிள்ளைகளும் கர்த்தர் ஆஸ்வதிங்க. இந்த நாளுக்குரிய கிருபை கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. உங்களை யாவரையும் கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு இனிமையாய் அமையட்டும். ஆமேன்.